ஸ்டார்ட் பண்ணலாம். نحمده ونصلي على رسوله الكريم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم والحمد لله رب العالمين. அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நூரே முஸ்தபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல அழகிய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அருள் இங்கே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் வார்த்தையால் நேசிப்பதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனைத்து மக்களை விடவும், குடும்பங்களை விடவும், தன்னை விடவும், தன்னுடைய உயிரை விடவும் மேலாக நேசிக்கிறோம், நேசிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நான் இன்று தேர்ந்தெடுக்க தலைப்பு என்னவென்றால், பாவத்தை விட்டும் பரிசுத்தமான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக நாம் மூமின், ஈமானை ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்கிறோம். மூமின்னா யாரு? அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்கள் நபிமார்களை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய மலக்குமார்கள் கலா கதிர் கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொண்டவர் தான் மூமின். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான் அதை நான் நம்பிட்டேன் என்றால் மட்டும் பத்தாது. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ் ஜிஸ்ம அற்றவன், உருவமற்றவன், அவனுக்கென்று குறிப்பிட்ட ஒரு இடம் கிடையாது. அல்லாஹ் என்பவன் அவன் அனைத்து ஷைகளையும் வஸ்துகளையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால்
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இத்தனை நபிமார்கள் வந்தார்கள், அதை நான் நம்பினேன் என்று சொன்னால் மட்டும் பத்தாது. நபிமார்களை எந்த அந்தஸ்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, ஈமான் கொள்ள வேண்டுமோ, அந்த நிலையில் நாம் ஈமான் கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அதாவது அல் அம்பியாவு மாசூமூன், நபிமார்கள் அனைவரும் பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் தான். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய கொள்கையாக இருக்கிறது. குர்ஆன் இதுதான் நமக்கு காட்டி தருகிறது, ஹதீஸ்கள் இதுதான் காட்டி தருகிறது, இஜ்மா அனைத்து அஹ்லு சுன்னாவினுடைய அறிஞர்களும் நமக்கு இதைதான் காட்டி தருகிறார்கள். நபிமார்கள் யாரிடமிருந்தும் பாவங்கள் நிகழாது, பாவம் செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, பாவம் அவர்களிடமிருந்து நிகழ்வது முஹால், சாத்தியமற்ற ஒரு விஷயம். இதையே நம்ம தலைப்பா எடுத்தோம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை எடுத்ததுக்கான காரணம், சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பல வாட்ஸ்அப் தளங்கள்ல உலா வந்துகிட்டே இருந்துச்சு. சிலோனை சார்ந்த ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்வார்கள், நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ், நாவு கூசாமல் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை ஈமான் உள்ளவன் கூட இப்படி யோசிக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாவம் உண்டாகும் என்பதற்கு குர்ஆனிலிருந்து ஆயத்துக்களை எடுத்து எடுத்து சொன்ன நபர் ஒரு நாத்திகர் அல்ல, ஒரு யூதர் அல்ல, ஒரு நசராணி, ஒரு கிறிஸ்தவர் அல்ல, இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடியவர். இதிலும் தன்னை நான் தௌஹீதுவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சன். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருவன் இழிவுபடுத்தக்கூடிய, அவர்களை அவமரியாதை செய்யக்கூடிய வார்த்தைகளை சொன்னால் அவன் கண்டிப்பாக முனாஃபிக்காக தான் இருக்க முடியும், நயவஞ்சகனாக தான் இருக்க முடியும். அதுக்கு சிடிஜே, அந்த சொன்ன நபருடைய பெயரையும் சொல்லுவோம், சிடிஜே, சிலோன் தௌஹீத் ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கு ஸ்ரீலங்கால. அங்க அந்த மனிதனுடைய பேர் என்னன்னா அப்துல் ராசிக் என்ற நபர். இங்க தமிழ்நாட்டில் தன்னை ஒருத்தர் ஆய்வாளர் சொல்லிட்டு சுத்துறாருல்ல, வஹாபிசம் இந்த தமிழ்நாட்டில் வருவதற்கான மெயின் காரணம் அவர் தான். யாரோ அவருடைய ஆள் மனசுல போயிட்டு அவர் ஆய்வாளர் நம்ப வச்சுட்டாங்க. அதனால தன்னுடைய பேருக்கு முன்னாடி எப்போ போட்டாலும் ஆய்வாளர் என்ற வார்த்தையை போட்டுக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் என்ன விஷயத்த கக்குறாரோ, எதனா சொல்றாரோ, அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஸ்ரீலங்கா மக்களுக்கு சொல்வார். சுய அறிவு கிடையாது, அவன் என்ன சொல்றானோ அதை எடுத்து போய் அங்க சொல்றது. அப்படிப்பட்ட நபர் தான் இந்த அப்துல் ராசிக் என்ற நபர். குர்ஆனுடைய ஆயத்துக்களை யாரோ ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து பேசிட்டார். அவங்க பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவன்னு சொல்லிட்டார். உண்மையான ஈமானுடைய மனசு எப்படி இருக்கும், சரியான வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு அது பொறுக்கல. ஏன்னா உண்மையான ஈமான்ல நிஃபாக்கு தானே இருக்கு, நயவஞ்சகம் தானே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி, பொதுவாக இவ்வளவு நாள் எப்படி நடந்துருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது குறைவாக பேசிட்டா முஸ்லிம்கள் என்ன பண்ணுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்ன குறைகள் அனைத்தும் தப்பு, இதுதான் சரியான வாதம் நம்ம எடுத்து வைப்போம். அந்த காலம் போய் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசிட்டார். அதுக்கு இவர் எதிராக என்ன பண்றாரு, நீ எப்படி பேசலாம் என்று எதிர்த்து நின்று குர்ஆன்ல அப்படி வருது இப்படி வருதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாவங்களை எல்லாம் நிஸ்பத் செய்கிறார். அப்ப அவர் சொன்ன ஆயத்துக்கள் எல்லாம் ஈமான் சுன்னத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த அனைத்து நபர்களும் உறுதியோட தான் இருக்கிறாங்க அவங்களுடைய அகீதால. யாரும் அவன் பேச்சை கேட்டு மாறல. இருந்தாலும் அவன் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா, அவன் சொல்ற விஷயத்துக்கு என்ன ஆன்சரு அது தெரியணுமா இல்லையா, அதற்காக வேண்டியதான் அதை நம்ம எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்கள் என்று சொல்வது அல் குர்ஆனுக்கு மாற்றமானதுன்ற, அல் குர்ஆனுக்கு மாற்றமானதா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி சுத்தி வளர்ச்சினா இல்லை, தெளிவான ஆயத்துகளின் மூலம் தெளிவான ஹதீஸுகளின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி மற்ற நபிமார்களும் சரி பாவம் செய்ய மாட்டார்கள் என்றல்ல, பாவங்கள் அவங்க கிட்டே ஏற்படவே செய்யாது, இது முஹால் சாத்தியமற்ற விஷயம் என்று நாம நிரூபிப்போம். அதற்கு பிறகு அவர் என்னென்ன ஆதாரம் வச்சாரோ அதற்கான பதில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான், லா யனாலு அஹதி அவ்வாலிமீன், என்னுடைய இந்த நுபுவத் என்பது அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காது. பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பாவிகளுக்கு என்னுடைய நுபுவத்து கிடைக்காது. அப்ப யாரெல்லாம் நபிமார்களாக இருக்கிறாங்களோ அவங்க பாவிகளாக இருக்க முடியாது. ஏன், யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்காது. அப்ப நபிமார்கள் பாவங்கள் அற்றவர்கள், பாவம் செய்ய மாட்டாங்க. காரணம், பாவம் செஞ்சா அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லியிருக்கானா இல்லையா? தெளிவான ஆயத், நம்ம எதுவுமே சுத்தி வளைக்கல. ஆனா அந்த நபரு காமிச்சது எதுவுமே தெளிவான ஆதாரங்களே இல்லை. இன்ஷா எல்லாத்தையும் நம்ம நிரூபிக்க இருக்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா நபிமார்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான், இன்னா அஹ்லஸ்னாஹும், நாங்கள் தான் இந்த நபிமார்களை முஹ்லிஸீன்களாக உள்ளம் தூய்மை பெற்றவர்களாக ஆக்கினோம், தேர்ந்தெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனால அப்போ நபிமார்கள் அனைவரும் முஹ்லிஸான அடியார்கள், இது தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னொரு ஒரு இடத்துல ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ் கிட்ட, ஃபபி இஸ்ஸதிக, உன்னுடைய அல்லாஹ்வே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ல அக்வியன்னஹும் அஜ்மஈன், நான் அனைத்து மனிதர்களையும் வழி கெடுப்பேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உள்ளம் தூய்மையான அந்த உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழி கெடுப்பேன். அப்போ இப்ப ஷைத்தான் ரெண்டு விஷயத்துக்கு சத்தியம் செஞ்சிருக்கான். மனிதர்களை வழி கெடுப்பேன் இதுக்கும் சத்தியம் செஞ்சிருக்கான். உன்னுடைய இஹ்லாஸ் உள்ள அடியார்கள் அதாவது நபிமார்கள் இவர்களையும் நான் வழி கெடுக்க மாட்டேன் என்றும் சத்தியம் செஞ்சிருக்கான். பாவத்தை தூண்டுவதே யாருதான்? ஷைத்தான் தான். அப்படிப்பட்ட ஷைத்தானே சொல்றான், உன்னுடைய நபிமார்களை நான் என்ன பண்ண மாட்டேன், வழி கெடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட பாவங்களே ஏற்படாது அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களை எப்படி நான் போய் வழி கெடுக்க முடியும்? ஷைத்தானே சத்தியம் செஞ்சுட்டா, ஷைத்தானுடைய பிள்ளைகள் நீங்க ஏன் ரொம்ப இது பண்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் இது எதுக்கு? இந்த உம்மத்திற்கு இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் உங்களுடைய தலைவர், அவனுக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நீங்க நினைக்கல. உங்களுடைய தலைவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம் லைனா. அப்ப ரெண்டு ஆயத்து காமிச்சிருக்கும். ஷைத்தான் என்ன சொல்றான், உன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை நான் என்ன செய்ய மாட்டேன், வழி கெடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் சொல்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல, அல்லாஹ்வுக்கு நீங்க இத்தாஅத் செய்யுங்க, வழிபடுங்க, கட்டுப்படுங்க, மேலும் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒருத்தரை இத்தாஅத் செய்ய சொல்றானாலே அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான். என்னுடைய இந்த நபி பரிசுத்தமானவர்கள், அவர்களிடம் பாவங்கள் நிகழவே நிகழாது, அதனால நீங்க அவங்கள தாராளமா இத்தாஅத் செய்யலாம், வழிபடலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல பாவம் ஏற்படும், பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குர்ஆனுக்கே எதிரான வாதத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்கப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்கள் எப்படி? அவங்க சொல்லுவாங்க,
கான குலுகுஹு அல் குர்ஆன். ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அவங்களுடைய குணங்களா, அவங்களுடைய குணங்கள் குர்ஆனாக தான் இருந்தது என்பதாக. குர்ஆன் பொறுத்தவரையும் நல்ல விஷயங்களை தான் ஏவுது. ஏதாவது பாவம் செய்ய சொல்லுதா? இல்ல. அது எதெல்லாம் சொல்கிறதோ நன்மையான காரியங்களை மட்டும்தானே சொல்லுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்களே குர்ஆனாக தான் இருந்துச்சுன்னா, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்கள் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு தவறும் நிகழவில்லை, அப்படி நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதாக ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமற்றவர்கள், பாவத்தை விட்டும் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அந்த பாவத்தை அழிப்பதற்காக தானே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நபியே பாவம் செஞ்சாங்க சொல்றது எவ்வளவு பெரிய இது, எவ்வளவு பெரிய அறிவீனம். அப்ப ஹதீஸை பார்க்கலாம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னி ரசூலுல்லாஹி, நான் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறேன், வலஸ்து ஆசிஹி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், மாசியத்து செய்ய மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நான் பாவம் செய்ய மாட்டேன்ட்டு. ஆனா அந்த முனாஃபிக் என்ன சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செஞ்சாங்க என்பதாக சொல்கிறார். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அப்ப ஹதீஸ் அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குர்ஆனோட ஒப்பிட்டுட்டார். குர்ஆனை பத்தி அல்லாஹ் என்னமா சொல்றான்? இந்த உலகில் உள்ள அனைத்து மரங்களையும் நீங்கள் பேனாக்களாக ஆக்கி, இந்த உலகில் உள்ள கடல் நீர் இருக்கிறது அல்லவா, அதை இந்த பேனாவினுடைய மைகளாக, இங்குகளாக ஆக்கி, அந்த மை பத்தாதுன்னு இதை போல 7 மடங்கு எக்ஸ்ட்ராவான மைகளை சேர்த்து அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தால், எழுதுவோம் அந்த மரங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். மைக்களாக இருக்கக்கூடிய அந்த கடல் நீரெல்லாம் தீர்ந்துவிடும். மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் தீர்ந்து போகவே செய்யாது என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான். இப்ப நல்லா கவனிங்க. அவங்களுடைய குணங்களை பத்தி கேட்டோனே ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் சொன்னாங்க? குர்ஆன் எப்படி 7 கடல்கள் மையாக ஆக்கி, இந்த உலகில் உள்ள மரங்களை எல்லாத்தையும் பேனாக்களாக ஆக்கி எழுத குர்ஆனுடைய விளக்கங்கள் எழுதி முடிக்க முடியாதோ, அதே போல்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அந்த புகழ்களை நீங்கள் இந்த உலகினுடைய அனைத்து மரங்களையும் பேனாக்களாக ஆக்கி, அதே போல இந்த உலகில் உள்ள அந்த கடல் நீரை அது போகாமல் எக்ஸ்ட்ராவான அதிகப்படியான 7 கடல் நீர்களை மைகளாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் எழுத தொடங்கினோம் என்றால், அந்த மரங்கள் பேனாக்களாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அந்த மைகளாக இருக்கக்கூடிய அந்த இங்கெல்லாம், அந்த கடல் நீர் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் தீரவே தீராது என்பதற்காக தான் ஷார்ட்டாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய நற்பண்பு குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்ப ஹதீஸிலும் சரி, ஆயத்துகளிலும் சரி தெளிவாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே போல முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதரை நரகத்துல கூட்டி வரப்படும், அழைத்து வரப்படும். அதே அந்த நபரை நெருப்புல போடப்படும். போட்டோனே அவருடைய வயிறில் இருந்து குடல் வெளியாயிடும். கழுதை எப்படி சுற்றி வருமோ அதே போல அந்த நபர் சுற்றி வருவார் என்று சொல்றாங்க. எல்லாம் எங்க நடக்குது? நரகத்துல நடக்குது. அப்ப மக்கள் எல்லாம் போய் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த துனியாவுல நீங்க எங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய சொல்லி ஏவனீங்களே, பாவமான காரியங்கள்லாம் செய்ய வேணாம் தடுத்தீங்களே, நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு இது மாதிரியான வேதனைகள் கொடுக்கப்படுது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த நபர் சொல்வாராம்,
குந்து ஆமுருக்கும், நான் உங்களை ஏவக்கூடியவனாக தான் இருந்தேன். ஆனால் வலா ஆத்திஹி, அந்த நன்மையான காரியங்களை நான் செய்வது கிடையாது. உங்களுக்கு சொல்லுவேன், தொழுக சொல்லுவேன், ஆனால் நான் தொழுது கிடையாது. நோம்பு நோக்க சொல்லுவேன், ஆனால் நான் நோம்பு வச்சது கிடையாது. உங்களை நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி ஏவினேன், ஆனால் நான் நல்ல விஷயம் செஞ்சது கிடையாது. குந்து நகைத்துக்கும் அனில் முன்கரி, பாவமான காரியங்களை செய்யாதீங்க நான் உங்களை தடுத்தேன். வாத்திஹி, உங்களை தடுத்துட்டு அந்த பாவமான காரியங்கள்லாம் நான் செஞ்சேன் என்பதாக அந்த நபர் சொல்வார். இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மனிதர் நன்மையை சொல்றாரு, அவர் செய்வது கிடையாது. தீமையை தடுக்கிறாரு, அதை செய்யாம இருப்பது கிடையாது. அந்த தீமையான காரியங்களை செய்கிறாரு, நன்மையான காரியங்களை செய்வது கிடையாது. இப்படிப்பட்டவருக்கு இவ்வளவு பெரிய அதாபு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் நீ என்ன சொல்ல வர? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை ஏவினார்கள், பாவத்தை தடுத்தார்கள். பாவத்தை பிறருக்கு தான் தடுத்தாங்க, ஆனா அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய அதாபு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட செயல், இவ்வளவு மோசமான செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க நீ சொல்ல வரியா என்பதாக நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அல்லாஹ் அவர்களை அனுப்பியதே தௌஹீத போதிக்க, நல்ல விஷயங்களை செய்ய சொல்ல, தீமையான காரியங்களை செய்ய வேணான்னு தடுக்க தான் வந்தாங்க. அப்படிப்பட்ட நபிமார்களை பாவம் செய்வாங்கன்னா நீ நுபுவத்துல மட்டும் சந்தேகப்படல, அந்த உலூஹியத்திலுமே சந்தேகப்படுற. நபிமார்களை மட்டும் சந்தேகப்படல, அனுப்பிய அல்லாஹ்வே சந்தேகப்படுற. சரி, இப்போ நம்ம குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசூமானவர்கள் தான், பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் தான் என்பதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். இப்ப அவர் என்னென்ன ஆதாரம் வைக்கிறாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் முதலாவதாக என்ன ஆதாரம் வைக்கிறாருன்னா, அல்லாஹு தஆலா சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி, ஃபஅலம், நன்றாக கவனிங்க அவர் என்ன வாதம் வைக்கிறாரு, அப்ப நம்ம பதில் உங்களுக்கு புரியும். ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு வரும் வணக்கத்திற்கு தகுதியானவர் கிடையாது. வஸ்தக்ஃபிர் லி தம்பிக்க, உங்களுடைய பாவங்களுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த ஆயத்தை வச்சு அவர் சொல்றாரு, இஸ்தக்ஃபிர் லி தம்பிக்க, உங்களுடைய பாவத்துக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅூது பில்லாஹ் அவர் சொன்ன வார்த்தை, இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற. இத குர்ஆனை ஒன்லி டிரான்ஸ்லேஷன் வச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நஹு இலக்கணம் தெரிஞ்சுக்கணும், அல் பலாகா அல் ஃபஸாஹா இலக்கியம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் குர்ஆனை எடுக்கணும். இல்லைன்னா இது மாதிரி தவறான கூற்றை தான் சொல்லுவாங்க. பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரையும் அல்லாஹ் நம்ம கிட்ட நேரடியாக பேசுவதாக இருந்தால் 4 விதமாக பேசுவான். அவனுடைய அந்த ஹிதாப் என்பது, நேர்முக பேச்சு என்பது 4 விதமாக இருக்கும். ஒன்று, ஃபர்ஸ்ட் மெத்தடு, பொதுவாக அனைவரையும் அழைத்து பேசுவான். அந்த சட்டங்கள்ல அனைவருமே வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குந்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் என்று தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்பதாக லைனா வரும். இப்போ அல்லாஹ் தஆலா அழைத்து பேசுறான், ஹிதாப், நேர்முக பேச்சு. இதுல அனைத்து மூமின்களையும் அழைச்சு கூப்பிடுறோம். அதே போல இந்த சட்டம், இந்த முக கழுவுங்க இது போன்ற சட்டம் ஒன்லி எல்லா மூமின்களுக்குமே பொருந்தும். சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அனைத்து மூமின்களையும் நோக்கி பேசுறான். அந்த சட்டத்துக்குள்ள அனைத்து மூமின்களுமே வராங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. அல்லாஹ் தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பேசுவான். ஆனா அந்த சட்டத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருவார்கள், அவர்கள் அல்லாத மற்றவர்களும் வருவாங்க. அதுக்கு உதாரணம் என்ன? அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி. நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தால், ஓதினால், ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்விடம் நீங்கள் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்கள். இப்ப இந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணா, ஃபஇதா கரஅத. கரஅத என்பது ஒருமையான வார்த்தை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி தான் அல்லாஹ் பேசுறான். ஆனா இந்த சட்டம் அவங்களுக்கு மட்டுமா? அவங்க மட்டும்தான் குர்ஆன் ஓதும்போது அவங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லக்கூடாதா? அப்போ அல்லாஹு தஆலா நபியை பார்த்து தான் பேசுறான், நபியை நோக்கி தான் பேசுறான். ஆனால் இந்த சட்டம் அவர்களுக்கும் இருக்கு, அவர்கள் அல்லாத மற்ற மூமின்களுக்கும் இருக்கு. இப்படி இருக்கு. இன்னும் மூணாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் அல்லாஹ் பேசுவான். அதே போல அந்த சட்டத்துக்குள்ள அவங்க மட்டும்தான் வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு உதாரணமாக வா மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக, இரவிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இரவு தொழுகையை தொழுங்கள். நஃபில் என்ற முறையில் இரவு தொழுகையை தொழுங்க. இப்போ ஃபதஹஜ்ஜத் இது ஒருமையான வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் அல்லாஹ் பேசுறான். இந்த தஹஜ்ஜுத் என்ற சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டைம்ல இருந்துச்சு. இது மூணாவது மெத்தட். இப்ப நான்காவது தான் ரொம்ப அவசியம். அப்ப முதல் இது என்ன? அல்லாஹ் தஆலா அனைவரையும் நோக்கி பேசுறான், அந்த சட்டத்துக்குள்ள அனைவரும் வருகிறார்கள். இரண்டாவது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மட்டும்தான் பேசுறான், அந்த சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வருது, மற்றவங்களுக்கும் வருது. மூன்றாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் பேசுறான், அந்த சட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் வருது. நான்காவது முறை இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் பேசுவான், ஆனா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கமா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் மற்றவங்களை நோக்கமாக வச்சு பேசுவான். அதுக்கு உதாரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇன் குன்த ஃபி ஷக்கின் மிம்மா அன்ஸல்னா இலைக ஃபஸலில் லதீன யக்ரஊனல் கிதாப மின் கப்லிக. ஃபஇன் குன்த ஃபி ஷக்கின், இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் பேசுறான். நீங்க சந்தேகத்துல இருந்தா, நாங்க உங்களுக்கு இறக்குற இந்த குர்ஆன்ல நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாம் ஓதுவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வஹி வருது, அவங்க தான் தௌஹீத போதிக்க வந்தாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கே சந்தேகம் வருமா? வராது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபஇன் குன்த ஃபி ஷக்கின், நீங்க சந்தேகத்துல இருந்தா. அப்ப என்ன தெரிய வருது? இது இலக்கியத்துல இது ஒரு முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் பேசுவான், ஆனால் அந்த விஷயம் அவர்களை எடுத்துக்கொள்ளாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு ஒரு ஆயத்து இருக்கு, ஃபஇன் அஷ்ரக்தும் லா யஹ்பதன்ன வலைன் அஷ்ரக்த லா யஹ்பதன்ன அமலுக்க, நீங்கள் ஷிர்க் செய்தால், இணை வைப்பு வைத்தால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி தான் பேசுறான். ஆனா இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமா? வராது. ஏன்? அவங்களுக்கு தான் வஹி வருது, அவங்க தான் தௌஹீத போதிக்க வந்தாங்க, அவங்க எப்படி ஷிர்க் செய்வாங்க? அப்ப அல்லாஹ் சில இடங்களில் நபியை நோக்கி தான் பேசுவான், ஆனால் அதுல உள்ள சட்டம் நபிக்கு வராது, மற்ற உம்மத்தினர்களுக்கு வரும் என்று நம்மளுக்கு தெரிவாகும். அப்போ வஸ்தகஃபிர் லி தம்பிக்க, உங்களுடைய பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று நபியை நோக்கி தான் அல்லாஹ் பேசுறான். ஆனால் இது நபி அல்லாத மற்றவங்களுக்கு சொல்லப்படுது. அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆரம்பமே அதான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் கிடையாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தெரியாதவங்களுக்கு தாங்க தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருந்தாங்களே, அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லைன்னு தெரிஞ்சுதானே வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? அப்ப என்ன தெரிய வருது? நபியை நோக்கி தான் பேசுறான்,
அந்த சட்டத்துக்குள்ள அவங்க கிடையாது. அப்ப யாரு அதுல சந்தேகத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்றான். ஏன்? இல்முக்கு இன்னொன்னு நேர்ந்து யகீன், உறுதி. யாரெல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறார்களோ ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக. யாரை பார்த்து தான் சொல்றான்? நபியை நோக்கி பேசுறான். ஆனா நபி நோக்கம் இல்லை. யார் சந்தேகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க உங்களுடைய பாவத்துக்கு என்ன பண்ணுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வலில் முஃமினீன வல் முஃமினாத், மற்ற மூமினான ஆண்களுக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மற்ற மூமினான பெண்களுக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றா என்று நமக்கு தெளிவாக புரியுது. அடுத்த ஒரு விஷயம் ஒரு ஆதாரமா வைக்கிறாரு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹுக்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிருஹு மேலும் அவனிடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மக்ஃபிரத் தேடுங்கள், இன்னஹு கான தவ்வாபா. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நான் ஒரு நாளிற்கு 70 தடவைக்கு மேலாக, இன்னொரு அறிவிப்பின்படி 100 தடவைக்கு மேலாக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், மக்ஃபிரத் தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை வச்சு நம்ம என்ன சொல்றானா, அப்ப அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தேட சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க, 100 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. பாவம் தேடுனா என்ன தெரியும்? பாவ மன்னிப்பு தேடுனா என்ன தெரியுது? பாவம் செஞ்சிருக்காங்க தானே என்று சொல்கிறார். அப்ப அடிப்படை விஷயமே தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பாவங்கள் செய்யணும் என்ற கட்டாயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? அதுக்கு முதல் விளக்கம், மாசூமாகிய நான், பாவத்தை விட்டு பரிசுத்தமாகிய நானே ஒரு நாளைக்கு 70 முறை அல்லது 100 முறைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்யறேன்னா, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தை எந்த அளவுக்கு செய்யணும்? இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பாவ மன்னிப்பு தேடுறதுனா 2 இது இருக்கு. ஒன்று, நாம் பாவம் செஞ்சிட்டா மன்னிப்புக்காக வேண்டி தேடுறது, இதுக்கும் இஸ்திக்ஃபார் மக்ஃபிரத் தேடுறதுன்னு. இன்னொன்று ரஃபுத் தரஜாத், அந்தஸ்து உயர்வதற்கும் என்ன சொல்லுவாங்க? அந்தஸ்து உயர்வதை தேடுறதுக்கும் மக்ஃபிரத்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னா அவங்க பாவம் செஞ்சாங்கன்றதுக்காக வேண்டி கிடையாது, அவங்களுடைய அந்தஸ்தில் உயர்வு கிடைச்சுக்கிட்டேன்றதுக்காக. இதை ஃபர்ஸ்ட் விளங்கணும். அவனுடைய கருத்து என்ன? பாவம் செஞ்சாதான் பாவ மன்னிப்பு. இந்த கருத்தின்படி பார்த்தா, அதாவது பாவம் செஞ்சாதான் பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 70 தடவைக்கு மேல கேட்கிறாங்க, ஒரு முறை ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல கேட்கிறாங்க. அப்ப உன்னுடைய கருத்தின்படி ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல பாவம் செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? 100 தடவைக்கு மேல பாவம் செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? ஏன்னா உன்னுடைய கருத்து என்ன? பாவம் செஞ்சாதான் இஸ்திக்ஃபார்ன்ற. அப்ப அப்படி கிடையாது. பாவம் செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார், பாவம் செய்யாதவர்களுக்கு அந்த ரஃபுத் தரஜா, அந்தஸ்து உயர்வை தேடுவதுதான் இஸ்திக்ஃபார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இப்போ ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்காரு, அல்லாஹ்விடம் இது மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று அவருக்கு தெரியாது. அதனால தொடர்ந்து என்ன செய்வார்? பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பார். இதுவே அல்லாஹ் தஆலா அவருடைய பாவ மன்னிப்பை மன்னிச்சுட்டான்னு வைங்க, இவருக்கு தெரியாது. இவர் அடுத்தடுத்து என்னதான் செய்வாரு? பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அல்லாஹ் தஆலா இவருடைய பாவத்தை மன்னித்ததற்கு பிறகு இந்த நபர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தானே இருக்காரு. உன்னுடைய கருத்தின்படி பாவம் செஞ்சாதான் பாவ மன்னிப்பு தேடணும். இவர் செஞ்ச பாவத்தை தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான். ஆனா அது தெரியாம இன்னும் என்ன பண்றாரு? அவரு இஸ்திக்ஃபார் தேடிக்கிட்டே இருக்காருன்னா, அப்ப இவர் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் எல்லாம் வீணானது என்பதுதான் அவருடைய கருத்தா? அதனால நம்ம என்ன சொல்றோம்? பாவம் செஞ்சிருக்கியா, இஸ்திக்ஃபார் தேடுறோமா, அப்ப நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக தேடுறோம். பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா நம்மளுடைய அந்தஸ்துல உயர்வு கிடைக்கும்.
நபிமார்களுக்கு வச்சு பார்க்கும்போது அவங்க பாவங்களே செய்ய மாட்டாங்க என்பதற்கு மேலாக பாவம் அவங்க கிட்ட நிகழவே நிகழாது. அதனால அவங்க தன்னுடைய அந்தஸ்து உயர்வுக்காக வேண்டி கேட்கிறார். ஏன்னா அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய அந்தஸ்து பொறுத்தவரையும் ரொம்ப உயர்ந்தது. அது இனிமே உயரும் கிடையாது, தாளவும் போறது கிடையாது. அவனுக்கும் உச்சக்கட்டத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கு. நம்மளுடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கூடும் குறையும். ஒரு நாளைக்கு நம்மளுடைய அந்தஸ்து கூடலாம் நம்மளுடைய அமல்களை பொறுத்து, ஒரு நாள் நம்மளுடைய இது குறையலாம் அமல்களை பொறுத்து. ஆனால் படைப்பினங்களில் இப்படியும் ஒரு தாத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்தஸ்து மட்டும்தான் குறையவே குறையாது, அது அதிகமாகி கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா சொல்றால, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே நாயகமே, உங்களுடைய அந்த முன்னாடி உள்ள ஒரு செகண்டு அதை விட அடுத்த செகண்டு சிறந்ததாக இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப மக்ஃபிரத் தேடுறது என்றால் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு தேடினாங்க இல்ல, அவங்களுடைய அந்தஸ்துக்கு உயர்வை தேடினாங்க என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அதே போல ஒரு விஷயம், அதாவது அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. அதை வச்சு என்ன சொல்றான்னா, அஃபல்லாஹு அன்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, லிமா அதின்த லஹும், எதற்கு அவர்களுக்கு நீங்கள் அனுமதி தந்தீர்கள் அப்படின்ற ஒரு ஆயத்து. ஃபர்ஸ்ட் இதனுடைய ஏன் இறங்குச்சு அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்த்துட்டு அவனுடைய கருத்துக்கு என்ன பதில்ன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது முனாஃபிக்கின்கள், முனாஃபிக்னா என்ன? வெளியே ஈமான வச்சுப்பான், உள்ள குஃபரை வச்சுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தபூக்கு போருக்காக வேண்டி எல்லாம் தயாராகிட்டு இருக்கும் பொழுது சில முனாஃபிக்குங்கள்லாம் என்ன பண்ணாங்க, போருக்கு வர பயந்துக்கிட்டு யார சொல்லலாம் நாங்கள் போருக்கு வரலன்றதுக்கு பல பொய்யான காரணங்களை சொன்னாங்க. சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதற்கு அனுமதி, சரி வராதிங்க என்பதாக அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இருக்குன்னா அஃபல்லாஹு அன்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவானாக, லிமா அதின்த லஹும், எதற்காக வேண்டி நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க. இதை வச்சு அவன் என்ன சொல்றான்னா, எப்படி அவங்க அனுமதி கொடுக்கலாம், அப்ப இது பாவமான காரியம் தானே. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, அஃபல்லாஹு அன்க, உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் என்பதாக சொல்றான்னு அவங்க வாதம் வைக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தது என்பது பாவமே கிடையாது. அல்லாஹ்வினுடைய அமர்படி தான், அவனுடைய கட்டளைப்படி தான் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஏன்? பொதுவாக இந்த ஜிஹாத் என்பது ஃபர்ல ஐன். ஃபர்ல ஐனா என்ன? ஒவ்வொரு மீதும் கடமை, எல்லாருமே அதை செஞ்சு ஆகணும். அந்த நேரங்களில் யாராவது வரலை அப்படின்னா ஷரியத்து எதற்காக வேண்டிய அனுமதி தந்திருக்கோ அது மாதிரியான தங்கடங்களுக்காக உதிரை ஷரஐன்னு, ஷரியத் எதற்காக எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கோ அதற்காக வேண்டி என்ன பண்ணிக்கலாம், போருக்கு வராம இருந்துக்கலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட முனாஃபிக்னா என்ன சொன்ன, வெளியில மூமின் மாதிரி காமிச்சுப்பாங்க, உள்ள குஃபர் ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க காரணம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய அக்கீதா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வெளிரங்கத்தையும் அறிவாங்க, அதே போல உள்ரங்கத்தையும் அறிவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஹுக்கும், அல்லாஹ் தஆலா என்ன ஏவி இருக்கானா, யாராவது உங்ககிட்ட இது மாதிரி தீர்ப்பு கேட்க வந்தா நீங்க அவங்களுடைய உள்ளத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கூடாது, வெளிப்படையை கவனிச்சுதான் தீர்ப்பு கொடுக்கணும்ன்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலேயும் முஸ்லிம்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லம் உமர் அன் அன்குப அன் குலூபின் நாஸ், மக்களினுடைய உள்ளங்களை எல்லாம் துளையிட்டு பார்த்து, வல அசுக்க புதூனஹும், அவங்களுடைய உள்ளங்களை எல்லாம் பிளந்து பார்த்து தீர்ப்பளிப்பதற்கு நான் ஏவப்படவில்லை. அப்ப அல்லாஹ் எனக்கு என்ன ஏவிருக்கான், யாராவது வந்தா உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனா தீர்ப்பு கொடுக்கும் போது லாஹிர், வெளிப்படையை கவனிச்சுதான் தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ் ஏவிருக்கான். அப்போ முனாஃபிக்கின்களுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ஏமாத்துறாங்க தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன இருக்கான்,
உள்ளத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்காதீங்க, வெளிப்படையை பார்த்து தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அதை கவனிச்சு அவங்க என்ன பண்றாங்க, வெளிப்படையில ஏதாவது ரீசன் இருந்தா அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா விடுறதுக்கு, அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்குகளுக்கு அனுமதி தந்தார்கள், அனுமதி அளித்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுல இதுல எந்த ஒரு பாவமும் கிடையாது. அல்லாஹ் எதனை ஏவிருக்கானோ அதை தான் செஞ்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் ஏன் அஃபல்லாஹு அன்க என்ற வார்த்தை போட்டான், அது ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக அரபுகள் கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது கண்ணியமான நபர்களுக்கு முன்னாடி பேசினா, மரியாதைக்குள்ள நபர்களுக்கு மத்தியில பேசினா அஃபல்லாஹு அன்க ரலியல்லாஹு அன்க என்ற வார்த்தையை ஆரம்பிச்சு பேசுவாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மதிப்பிற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவராக, பிரியத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதால் அந்த டைம்ல அரபுகள் என்ன வார்த்தையை பயன்படுத்தி பேசுவாங்களோ அதை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும் என்பது அது அல்லாஹ் தஆலா திட்டுவதற்காக வேண்டி கேட்டது கிடையாது, ஒரு ஆலோசனையாக சொன்னோம். எதற்காக வேண்டி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, அப்படி நீங்க அனுமதி கொடுக்காம இருந்தாங்கன்னா, அனுமதி கொடுக்கலனாலும் அந்த முனாஃபிகீன்கள் வந்திருக்க மாட்டாங்க போருக்கு. அப்போ உங்களின் மூலமாக மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல, யார் உண்மை சொன்னார்கள் யார் பொய் சொன்னார்கள் என்று தெரிந்திருப்பார்கள் அல்லவா. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு ஆலோசனை மாதிரி தான் அல்லாஹ் சொன்னானே தவிர நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணல, பேசவே கிடையாது. இறுதியாக சில விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஏன் உங்களுக்கு தடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுவான். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அதாவது ஃபர்ஸ்ட் இதனுடைய சபபு நுஸூல், இந்த ஆயத்தை இறங்குச்சு அதனுடைய காரணத்தை பார்ப்போம். பார்த்துட்டு இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சாங்கன்னு இருக்கா இல்லையா பார்ப்போம். அப்புறம் இந்த ஆயத்துக்கான விளக்கம் என்னன்னு பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுடைய வீட்டுல தேன் சாப்பிட்றாங்க. அதே போல ரொம்ப நேரம் அங்க இருக்கிறாங்க. அவங்க மனைவிமார்கள்ல சில பேருக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன்னா பொதுவாகவே நம்மளுக்கு அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, யாராவது மேல நம்ம மஹப்பத் வச்சுட்டோம்னா அவங்க நம்ம மேல மட்டும்தான் மஹப்பத் வைக்கணும்னு நினைக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகாமுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் என்னதான் நினைப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட ரொம்ப நேரம் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்க வாயிலிருந்து கொஞ்சம் வாடை வருதுன்னு நம்ம சொல்லலாம் என்பதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் அதையே சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இது மாதிரி வெறுக்கத்தக்க வாடைனா பிடிக்காது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தேன் தான் சாப்பிட்டேன். அப்பொழுது அந்த மனைவிமார்கள்ல சில பேர் சொல்றாங்க, அநேகமா அந்த தேனி இருக்குல்ல, அது உருஃபத் என்ற மரத்திலிருந்து தேனை எடுத்துட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இந்த உருஃபத் என்ற மரம் இருக்குல்ல, இது வெறுக்கத்தக்க ஒரு வாடை தரக்கூடிய மரம். அந்த மரத்தில் உள்ள பூவிலிருந்து தான் அந்த தேனை எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த தேனை சாப்பிட்டதுனால உங்க இதுல ஸ்மெல் வருதுன்னு நம்ம நினைக்கிறேன் என்பதாக சில மனைவிமார்கள் சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமே நான் இந்த தேனை சாப்பிடவே மாட்டேன் என்பதாக ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இறக்குற ஆயத்தை, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலாலாக்குனதை நீங்க ஏன் தடுத்து வைக்கிறீங்க? தப்தகி மர்லாத்த அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்தை நாடி. ஃபர்ஸ்ட் இது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்கிறானா பார்த்தா குறை சொல்லல, அல்லாஹ் தஆலா மஹப்பத்தாக பேசுறான். எப்படி? ஃபர்ஸ்ட் இதை விளங்கி கொடுங்க. இப்போ ஒரு நார்மலான ஒரு பொருள் இருக்கு, அதை நான் சாப்பிட மாட்டேன்னு யாராவது முடிவு செய்யறோம், அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கா?
இப்போ தயிர் இருக்கு, ஒரு நபர் வந்து இனிமேல் நான் தயிர் சாப்பிட மாட்டேன் முடிவு செய்கிறாரு, இது பாவமா? இல்லை. அதே வேற ஏதாவது பொருட்கள் இருக்கு, அது மார்க்கம் கடமையே ஆக்கியிருக்காரு, இது மாதிரியான பொருட்கள் உண்ணுவதால் இல்லை உண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்வதால் மார்க்கம் நம்ம தடை செஞ்சிருக்காங்க கேட்டால் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தேன் சாப்பிட சொல்லி மார்க்கம் கட்டாயப்படுத்தலை, இது அதனால என்ன சொல்றாங்க, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் முடிவு செய்யறாங்க. ஓகேங்க. அப்ப இதுல எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதாக நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள மஹப்பத்தின் காரணமாக சொன்னான். ரீசன் என்ன, ஒரு கணவன் இருக்காரு, தன்னுடைய மனைவிக்கு வந்து தன் மனைவி விரும்புகிற பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப பிரியமான பொருளை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த மனைவிக்கு பிடிச்ச சில பேர் இருப்பாங்களே, அவங்களுடைய தந்தையோ தாயோ சகோதரனோ சகோதரியோ அந்த பொருளை வெறுக்கிறாங்க. அப்படி வெறுப்பதின் காரணமாக அந்த மனைவி அந்த பொருளை பயன்படுத்த மாட்டாங்க. கணவன் என்ன பண்ணாரு, மனைவி ரொம்ப பிரியப்படுறாங்கன்னு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் மனைவி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு இது பிடிக்கல அப்படின்றதுனால யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்போ அந்த கணவர் என்ன கேட்பாரு, ஏன் வந்து உனக்கு பிடிச்சது உனக்கு பிரியமானதுன்றதுக்காக நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் மற்றவங்களுடைய பொருத்தத்தை நாடி நீ என்ன பண்ற, நான் உனக்கு கொடுத்ததை வந்து நீ யூஸ் பண்ண மாட்டியே, இப்படி கேட்டாருன்னா இது திட்டுறதா அல்லது மஹப்பத்தை பேசுறதா, பிரியமா பேசுறதா? அதே விஷயம்தான் இங்க அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுறான், நபியே நாயகமே, நாங்க உங்களுக்கு ஹலால் ஆக்கணும், அவங்களுடைய பிரியத்தின் காரணமாக நீங்க ஏன் என்ன பண்றீங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவு செய்யறீங்க என்பதாக பிரியமாக தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேசுறான். அப்போ அந்த மனைவிமார்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பொருத்தத்திற்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதே போல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை இருக்கிறான், அபஸ வதவல்லா என்ற விஷயம். இதை வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தை இழந்துட்டாங்க. சமத்துவத்தை இழந்துறதுனா என்ன, அதாவது ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி பார்க்கிறது. நஅூது பில்லாஹ். அந்த சமத்துவத்தை போதிப்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. இறுதியாக என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய மௌலூஉன், அறியாமை காலத்தில் இருந்த அனைத்து விஷயமும் என்னுடைய காலின் கீழே புதைக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, அலா லா ஃபضل லி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபிக் பொறுத்தவரை ஒரு அரபி மொழி பேசக்கூடியவர் அரபி அல்லாதவரை விட சிறந்தவர் கிடையாது. வலா அஜமின் அலா அரபியின், ஒரு அரபியரை விட ஒரு அஜமி சிறந்தவர் கிடையாது. அதே போல ஒரு வெள்ளையானவர் கருப்பானவரை விட சிறந்தது கிடையாது. ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவர் வெள்ளை நிறத்தை சார்ந்தவரை விட சிறந்தவர் கிடையாது. இல்லா பி தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபி அந்த சமத்துவத்தை போதிப்பதற்காக வேண்டி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தை பேணவில்லை, அவங்களே சமத்துவமாக நடக்கலை என்று இவன் சொல்றான். நல்ல வேளை இவங்க எல்லாம் நம்ம காலத்துல இருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய காலத்துல இல்லை. நம்ம காலத்துல இருந்து இப்படி சொன்னதுனால வெறும் வாயால் பதில் தரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவாக பேசுறாங்க, அதனால் வாயால் பதில் தரப்படுகிறது இந்த காலத்தில். இதே சஹாபாக்கள் காலத்தில் இருந்தாலும் பதில் தந்திருக்கப்பட்டிருக்கும், ஆனால் வாயால் அல்ல, வாளால் தரப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கு பிரிக்கிறாங்க. துல் ஹுவைசிரா தமீமி என்ற ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அதலின் மீது, அந்த நேர்மையின் மீது சந்தேகப்பட்டு, யாதில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே நீதமாக நடங்கள், நேர்மையாக நடங்கள் என்று சொன்னார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலக ஃபமையாதில் இல்ல மாதில், நான் நேர்மையாக இருக்கவில்லை என்றால் வேற யார் நேர்மையாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தயா ரசூலல்லாஹ் அவரிபுன் கஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க என்ன விடுங்க, உங்களையா இப்படி பேசுறான், நேர்மையா இல்லைன்னு சொல்றான், அவரிபுன் கஹு, அவனுடைய தலையை வெட்டேன், எனக்கு அனுமதி தாங்க என்பதாக சொல்லியிருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனைக்கு பாருங்க, நேரடியாக அநியாயம் செஞ்சேன்னு சொல்லலாம், நேர்மையா நடந்துக்கங்க, நேரடியா அநியாயம் செஞ்சாங்க சொல்லலாம். அதுக்கே கொதித்து எழுந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்படிப்பட்ட நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பாவம் செஞ்சாங்கன்னு அடுக்கிட்டே போற நபர், சமத்துவத்துல பிரச்சனை பண்ணாங்க, டேஞ்சரஸான பாவங்கள்லாம் செஞ்சாங்க, நஊது பில்லாஹ். இப்படிப்பட்ட நபர் அந்த காலத்துல இருந்திருந்தா இந்நேரம் தஃபனா இருப்பார். சஹாபாக்கள் அவர்களுடைய வாளுக்கு வெட்டப்பட்டு, உண்மையாக அவருடைய பேச்சை கேட்டா ஒரு மூமினுடைய பேச்சு மாதிரியே கிடையாது, அப்படி பேசுறார். சரி, அந்த விஷயத்தை மட்டும் முடிச்சிருவோம். என்ன, ஒரு பார்வையற்ற சஹாபி அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காஃபிர்களுடைய தலைவர்கள். யார் யார்? உத்பா, ஷைபா, அபூ லஹப், உமையத் இப்னு கலஃப், பெரிய பெரிய தலைவர்கள். இவங்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, வாங்க தாவா செய்வதற்காக கூப்பிடுவோம், வரவே மாட்டாங்க. ஒரு நாள் எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தௌஹீதின் பக்கம் அழைச்சிட்டு இருக்காங்க, மார்க்க பணி செய்யறாங்க. அப்ப அந்த சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்கானா உங்களுக்கு, அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு. நல்லா யோசிங்க, இந்த காஃபிர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அபூ ஜஹலே இஸ்லாமுக்கு போயிட்டாரு, வாங்க நாமளும் போயிடும் சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல பேர் தயாராக இருந்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன பண்ணாங்க, எப்படியாவது இவங்களை தௌஹீதுக்குள்ள கொண்டு வந்துருந்து ரொம்ப முழு முயற்சியில இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த சஹாபி வந்ததுனால கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு பார்த்துட்டு திரும்பிட்டாங்க. அபசவத்தவல்லா, கடுகடுத்தா, மேலும் திரும்பி விட்டா. திரும்பி என்ன பண்றாங்க, நல்லா யோசிங்க, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமான விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இது கொடுப்போம், முன்னுரிமை கொடுப்போம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மார்க்கம் கேட்க வந்தாங்க சஹாபி, அவங்க தௌஹீதுல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க கேட்கிற கேள்விக்கு எப்ப வேணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிக்கலாம், பதில் தந்து, முக்கியமான விஷயம் தான், ஆனா எப்ப வேணா என்ன பண்ணிக்கலாம், பதில் தர முடியும். ஆனா இவனுங்க இருக்காங்கல்ல, இவங்க இப்போ விட்டா வாய்ப்பே கிடையாது ஒண்ணு. அதே போல இவங்க ஒன்றும் தௌஹீதுக்கே வரல, அவங்க சஹாபி தௌஹீதுல இருக்கிறாங்க, சட்டம் கேட்க வந்திருக்காங்க. அப்ப பின்னாடி கூட சொல்லலாம், இவங்க தௌஹீதுக்கே வரல என்பதால் முழு முயற்சியோட இது பண்ணும்போது அந்த சஹாபி வந்தோடனே கூட என்ன பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, இது ஒரு தவறான காரியமா? ஒரு காஃபிர முஷ்ரிக்க தாவா கொடுத்து தௌஹீதின் பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னது பாவமான காரியமா? ஆனா அவன் சொல்றான், பாவமான காரியம் செஞ்சுட்டாங்க, ஏன்னா சமத்துவத்தை இழந்துட்டாங்க, பார்வையற்ற சஹாபி தானே அப்படின்ற மாதிரியான நஊது அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்னமே கிடையாது. எப்படியாவது இவங்களை இஸ்லாமுக்குள்ள கொண்டு வந்துட முடியாதா, இவங்களை பார்த்து நிறைய பேர் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பாங்களே, அந்த எண்ணத்துல தான் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, வமா அலைக்க அல்லா யஸக்கா, அவன் மஹப்பத்துல தான் பேசுவான் எப்பவுமே. எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க, அவன் தான் மார்க்கம் வேணான்னு போயிட்டானே. வமா அலைக்க அல்லா யஸக்கா, அவங்க மார்க்கத்தை ஏற்று பரிசுத்தமாகலை அப்படின்றதுக்காக உங்க மேல எந்த ஒரு குற்றமும் வரப்போறதில்லை. நீங்க அவனுக்கு சிரமப்படுறதை விடுங்க, இந்த சஹாபிக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. நீங்க தர்ஜுமா எடுத்து பாருங்க, நம்ம சொல்றதுக்கு மாற்றமா இருக்காது, இதே விஷயம் தான் இருக்கு. அந்த சஹாபி ஏதாவது படிப்பினை பெறுவாங்க என்று மஹப்பத்தா பேசுறான், சிரமம் அவ்வளவு சிரமம் எடுக்காதீங்க என்று. ஆனா இதை போய் என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சாங்க. அப்போ அவன் எதெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு ஆதாரமா காமிக்கிறானோ அதிலே தெளிவா இருக்கு, பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை என்பது. ஆக வல்ல அல்லாஹு தஆலா இதன் மூலம் நாம பார்த்த விஷயங்கள் இருந்து என்ன தெரிய வருது,
ஆரம்பத்தில் குரானிலிருந்தும் சரி ஹதீஸுகளிலிருந்தும் சரி நபிமார்களை பொறுத்தவரையும் அவர்கள் அனைத்து பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள், தெளிவா சொன்னோம். அதே போல அவன் என்னென்னலாம் ஆதாரம் காமிச்சானோ அதுல ஒரு ஆதாரத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்ததாக இல்லவே இல்லை என்பதையும் நான் பார்த்தோம். ஆக அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய விஷயத்தில் இப்படி உள்ள ஈமானில் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதாவது நபிமார்களை பொறுத்தவரையும் அவர்களிடமிருந்து சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, நுபுவத்துக்கு முன்னாக இருந்தாலும் சரி, நுபுவத்துக்கு பின்னாக இருந்தாலும் சரி, வேண்டுமென்றும் இருந்தாலும் சரி, மறதியாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்டேந்து பாவங்கள் நிகழ வாய்ப்பே கிடையாது. அவர் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற சரியான தூய்மையான அந்த அகீதாவில் அல்லாஹ் தஆலா நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. அதே கொள்கையில் நம்மை மரணிக்கவும் செய்வானாக என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. या शफीअल वरा सलामुन अलैहि या नबीअल हुदा सलामुन अलैहि खातिमुल अंबिया सलामुन अलैहि सय्यिदुल असफिया सलामुन अलैहि या शफीअल वरा सलामुन अलैहि या नबीअल हुदा सलामुन अलैहि अहमदुन लैसा मिस्लुका अहदुन मरहबा मरहबा सलामुन अलैहि अहमदुन लैसा मिस्लुका अहदुन मरहबा मरहबा सलामुन अलैहि वाजिबुन हुब्बुका अलल मखलूक या हबीबल उला सलामुन अलैहि या शफीअल वरा सलामुन अलैहि या नबीअल हुदा सलामुन अलैहि तालिकुम मिनका कौकबुल इरफान अंत शम्सु ज़ुहा सलामुन अलैहि महबतुल वाही मुंज़लुल क़ुरआन साहिबुल इहतिदा सलामुन अलैहि या शफीअल वरा सलामुन अलैहि या नबीअल हुदा सलामुन अलैहि मतलबी या हबीबी लैसा सिवाक इन्नका मक़सदी व मलजाई इन्नका मुता सलामुन अलैहि इन्नका मक़सदी व मलजाई इन्नका मुता सलामुन अलैहि मतलबी या हबीबी लैसा सिवाक अंत मतलूबुना सलामुन अलैहि या शफीअल वरा सलामुन अलैहि या नबीअल हुदा सलामुन अलैहि सय्यदी या हबीबी मौलाई लका रूही फिदा सलामुन अलैहि सय्यदी या हबीबी मौलाई लका रूही फिदा सलामुन अलैहि हाज़ा क़ौलुल गुलामिका
शफी अल वरा सलामुन अलैहि या नबी अल हुदा सलामुन अलैहि खातिमुल अंबिया सलामुन अलैहि सय्यिदुल असफिया सलामुन अलैहि या शफी अल वरा सलामुन अलैहि या नबी अल हुदा